தோனி எதுக்கு இத்தனை வருஷமா ஒரே டீம்ல விளையாடுறாரு? அவர் எனக்கு பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா எப்போ மும்பை இந்தியன்ஸ் அவர் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஈகோவா சொல்லுங்க? இல்ல வேற ஏதாவது டீம் எடுத்திருப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லாம் காத்திருக்காங்க. ஐயோ எனக்கு சூப்பரான ஒரு கேப்டன் வேணும், சூப்பரான ஒரு கேப்டன் வேணும். கம்பீர் டீம்ல வந்தா தோல்வியே அறியாத ஒரு டீமா இந்தியா மாறும். ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியா மாறும். ஒரு சூப்பர் எனர்ஜி டீமுக்குள்ள இருக்கு. ஒரு ஒரு ஃப்ராடுத்தனம் இல்லாத ஆஸ்திரேலியா எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஓவரா ஒரு ஈகோ இல்லாம நட்பா ஆஸ்திரேலியா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருக்கு இந்தியன் டீம். இப்போ T20ல நம்ம இன்னும் பல சரித்திரங்கள் படைக்க போறோம். ஏன்னா இந்த டீமுக்கு நிறைய தேர்ஸ்ட் இருக்கு. ஆஸ்திரேலியா இவ்வளவு பெரிய மகடும் சொல்றதுக்கு காரணம் ஒன்னும் ஃப்ராடுத்தனம், ஒன்னும் அக்ரெசிவ் ஆகல. ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்வேஸ் இன் பிளேஸ். சிமன்ஸ் எல்லாம் எப்ப அடிப்பார்னே சொல்ல முடியாது. அது மாதிரி அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து விளக்கு பிரகாசமா எரியும் நீங்க சொல்லவே முடியாது. நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம போனதுக்கு ரீசனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் மொமெண்ட்ல மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வந்துருக்காங்க. வாஷிங் சுந்தர் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள். வேறாஸ் அப்படி இல்லாம கூல் மொமெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ரமன்தீப் சிங் ஹஸ் கம். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். யாரை விடுறது யாரை எடுக்கிறது, பிரஷரை விட்டுட்டு வெளியே வந்து இந்தியாவுக்கு இப்ப தேவையான மொமெண்டம்ல அவர் நல்ல டெஸ்ட் மேட்ச் ஆடினார்னா 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்டா ஒரு கேப்டனா கூட பார்க்க முடியும் நம்ம ஃபியூச்சர்ல. ஸோ அப்படி ஒரு எபிலிட்டி இருக்கு. பட் he has to focus on 50 overs and test. இனிமே T20 சின்ன பசங்கிட்ட விட்டுருங்க, அவங்க நல்லா கொஞ்சம் பர்சனல் அண்ட் மணி இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு எனக்கு தோணுது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு காலத்துல நல்ல பொட்டன்ஷியலா நெக்ஸ்ட் கேப்டனா நெக்ஸ்ட் விராட் கோலியா பார்க்கப்பட்டவர். நடுவுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. பின்னருக்கு எதிரான நல்ல பிளேயர் தூபை கொண்டு போய் என்னாச்சு T20 கப்லாம் பார்த்தோம். குரூஷியலா ஒரு 30 ரன்ல அடிச்சு கொடுத்தாருனா கூட பெரிய நாக்கு எதுவுமே ஆடல. ரிங்கு சிங் சப்போர்ட் பண்ற அளவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. ரிங்கு சிங்க்கு ஒரு காலம் வரும். இப்ப எப்படி ப்ரூவ் பண்ணாரு பாருங்க. 2-3 சொதப்பல்கள் இருக்குதான். கேஎல் ராகுலையும் ரிஷப் பந்தையும் ரீடைன் பண்ண முடியாது, பெரிய தப்பு தான். அப்கோர்ஸ் ரிஷப் பந்துக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ரிக்கி பாண்டிங் இந்த டீமுக்கு கொண்டு வரணும், பஞ்சாப் கொண்டு வரணும் பிளான். ஆனா இவரை வந்து கேஎல் ராகுல ரீடைன் பண்ணாம போனது வந்து அந்த டீமோட ஒரு வர்ஸ்ட் கால். ஓகேங்களா? லக்னோ டீமோட மேனேஜர் வந்து he has been a very bad manager. நான் லூஸ் ஆனா உடனே அசிங்கப்படுத்துவேன், எல்லாரும் முன்னாடி டீம் விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சென்னையும் மும்பையும் நினைச்சிருந்தா 5 கப் ஜெயிச்சிருக்க முடியுமா? குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. பிஜிடி பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடங்க போகுது. அதுக்கு எல்லாரும் இருக்கும்போது நேத்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா ஒரு டோனை செட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். T20 நாங்க தாண்டா இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சூரியகுமார் அதோட கேப்டன்சியா இருக்கட்டும், ஒரு ஹர்திக் பாண்டியா விண்டேஜ் ஹர்திக் பாண்டியாவை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். திலக் வருவான், சஞ்சு சாம்சன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு ஒரு T20க்கு. எப்படி இருக்கு ப்ரோ? டீமே ஒரு மாதிரி நல்ல வைபா இருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம சேனல் தான் நான் பேசினேன். கம்பீர் டீம்ல வந்தா தோல்வியே அறியாத ஒரு டீமா இந்தியா மாறும். ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியா மாறும்னு சொன்னேன். அதாவது பாலிடிக்ஸ் இல்லாம, நோட் திஸ் பாயிண்ட். பாலிடிக்ஸ் இல்லாம வேணுனே அவுட் ஆகாம விளையாடினா கம்பீரோட கோச்சிங் எப்படி இருக்குங்கிறத இங்க பார்த்தோம். அப்கோர்ஸ் லக்ஷ்மன் கோச்னு சொல்லாதீங்க. லக்ஷ்மன் கோச் தான். ஓகே. ஆனா இந்த டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் தான் டீமை உருவாக்கி கொடுத்தா கம்பீர்ன்றதை நீங்க மறக்க கூடாது. லக்ஷ்மன் இஸ் டூயிங் a great job. நல்ல லீடர் அவர் கோச்சுங்கிறத விட லீடராவே இருக்காராம். நான் அங்கேருந்து கேள்விப்பட்ட விஷயம். சோ ஆனா அதையும் மீறி இந்த ஒரு வெற்றிக்கு நம்ம வந்து கம்பீருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரெடிட் கொடுத்துட்டு ஐ வில் மூவ் ஆன் டு ஸ்கைஸ் கேப்டன்சி. தன்னுடைய ஒன் டவுன் பொசிஷனை ஒரு ஜூனியருக்கு விட்டு கொடுத்ததும், அந்த ஜூனியர் தைரியமா வந்து நான் ஆடுறேன் தலைவான்னு கேட்டதும் டீமுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறது காட்டுது. இன்னும் பெட்டரா அவர் கொஞ்சம் அபிஷேக் சர்மா கூட ஓவர் கொடுத்திருந்தா செகண்ட் டெஸ்ட் மேட்சே ஜெயிச்சிருக்கலாம். செகண்ட் T20 கூட ஜெயிச்சிருக்கலாம். 4-0 ஜெயிச்சிக்கலாம்ன்றது என்னுடைய அப்சர்வேஷன். பட் மத்தபடி அவருடைய போலிங் சுழற்சி ஆகட்டும், தேவையான நேரத்துல தானே மொமெண்டம் எடுத்துக்கிறதாகட்டும், அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நானே அக்செப்ட் பண்றேன். விண்டேஜ் ஹர்திக் பாண்டியா ரொம்ப அழகா நம்ம தான் கவலைப்பட்டோம் அவர் கேப்டன்சி கொடுக்காம சூரியகுமார் யாரும் கொடுத்துட்டாமே. அவர் வந்து இல்ல நான் ஜாலியா இருக்கேன்ப்பா, எனக்கு இப்ப ப்ரூவ் பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா, நான் பிளேயரா நல்லா விளையாடுறேன்ப்பான்னு. அவரோட ஃபீல்டிங், பேட்டிங், போலிங்லாம் டாப் கிளாஸ் உங்களுக்கு எனக்கு தெரியும் தலைவா. அவர் டீம்ல மத்த பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ற மொமெண்டம் பாருங்க. அவர் செஞ்சுரி அடிக்கும் போது, இவர் ஒரு கேட்ச் பிஷ்னா ஒரு கேட்ச் பிடிக்கும் போது அவர் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட், ஒரு சூப்பர் விக்கெட் எடுக்கும் போது அவர் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்லாம் அப்படி இருக்கு. சோ அவர் வந்து கேப்டன்னா இல்லையே தவிர அவர் டீமுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கொண்டாடுறாரு. சின்ன பசங்க நாங்கன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுறாங்க. ஒரு சூப்பர் எனர்ஜி டீமுக்குள்ள இருக்கு. ஒரு ஒரு ஃப்ராடுத்தனம் இல்லாத ஆஸ்திரேலியா எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஓவரா ஒரு ஈகோ இல்லாம நட்பா ஆஸ்திரேலியா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருக்கு இந்தியன் டீம். இப்போ T20ல நம்ம இன்னும் பல சரித்திரங்கள் படைக்க போறோம். ஏன்னா இந்த டீமுக்கு நிறைய தேர்ஸ்ட் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெக்னிக்கலா பேச போனா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க சில நேரங்களை பயன்படுத்தலைனாலும் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் கலக்குறாரு. எவ்ரிபடி இஸ் டெலிவரிங். எவ்ரிபடி இஸ் டெலிவரிங். சோ யாரை விட்டு யார் எடுக்கிறதுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு.
இப்ப T20க்கு மட்டும்தான் இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் IPL பிச்சஸ் எல்லாத்தையும் பேட்டிங் பிச்சா மாத்தி விட்டது. இந்த நிலைமையை இந்தியா மாற்றினால்தான் மத்த ஃபார்மட்ஸ்லயும் நம்ம சாதிப்போங்கிற ஒரு கவலையோட இந்தியன் டீமோட T20க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே. இங்க வந்து புது வரவுகள் நெறைய வந்து லைக் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்றத விட ரமன்தீப் சிங்ன்னு ஒரு பிளேயர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக வந்து ஸ்டார்ட்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப கொல்கத்தாவே அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு. சோ பவுலிங்கும் அவரால நேத்து அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட்ட எடுக்கிறாரு. T20 இன்டர்நேஷனல் எடுத்திருக்கப்ப ஒரு ஆல்ரவுண்டரா நெறைய நிதிஷ்குமார் ரெட்டிய நம்ம பார்க்கிறோம். ரமன்தீப் சிங்க பார்க்கிறோம். ஹர்திக் பாண்டியா அங்க லீட் அபிஷேக் சர்மா பண்ணிட்டு யூஸ் இருக்காரு. பண்ணாங்க. ஓகே. அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா ஓப்பனிங், அக்சர் பட்டேல் வந்து ஒரு இல்ல ஆல்ரவுண்டர். அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா டோர்னமெண்ட்ல. ஸ்ரீலங்கா டோர்னமெண்ட் அபிஷேக் ஓகே. சர்மா சூப்பர். எஸ். அதான் இத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஒரு T20 டீம்ல ஒரு செட்டப் பண்றது, ஒரு யங்ஸ்டர்ஸா எல்லாரையும் கிரியேட் பண்றாருல்ல. இது எவ்வளவு வந்து ஒரு இந்தியா டீமுக்கு ஃபியூச்சருக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்கும்? கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பாஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர்ன்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஒரு டீமுக்கு 2 மணி ஆஸ்திரேலியா பாருங்க எப்பவுமே ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா வந்து இன்ஃபேக்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பத்தி பேசும்போது மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க. கடைசியா நியூசிலாண்டோட விளையாடினாங்க. ஆனா ஜெயிச்சாங்க அந்த இடத்துல. மார்ச் மாசம் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் விளையாடுறாங்க. ஆனா அன்னைக்குமே 4 விக்கெட் எடுத்தது பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸை நீங்க ஒரு பவுலரா மட்டும் பார்க்காம ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டரா பார்க்கலாம் டெஸ்ட் ஃபார்மட்ல. ஏன்னா லாங் இன்னிங்ஸ் ஆடுவார். ரொம்ப பெரிய ரன் அடிக்கிறதுனாலும். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா வந்துட்டு இருக்காரு. சோ அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் அவங்க உருவாக்குவாங்க. சோ ஆஸ்திரேலியா இவ்வளவு பெரிய மகடம் சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு ஃப்ராட் தானே ஒண்ணு அக்ரெசிவ்னா கூட ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்வேஸ் இன் பிளேஸ். சிமன்ஸ் எல்லாம் எப்ப அடிப்பார்னே சொல்ல முடியாது. அது மாதிரி அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து விளக்கு பிரகாசமா எரியும் நீங்க சொல்லவே முடியாது. திடீர்னு அது பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். எல்லா விக்கெட்டும் போச்சு 8 விக்கெட் 6 விக்கெட் டவுன்ரா முடிஞ்சு போச்சு 8 விக்கெட் டவுன்ரா முடிஞ்சு போச்சுரா மேட்ச்ன்றப்ப பேட் கமின்ஸ் நின்று மேட்ச் வச்சு ஜெயிச்சாரு. அப்கோர்ஸ் எனக்கு போலிங் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் சொதப்பினாலும் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் தட் எஃபர்ட். சோ நீங்க வந்து சூப்பர்பா ஆல்ரவுண்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதை இப்ப இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ரொம்ப நாள் குறை ராகுல் டிராவிடோட அந்த ஒரு டென்யூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் அவர் உருவாக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை இவங்க தொடர்ந்து செய்யறாங்க. நிறைய மேட்சஸ்ல ஒரு மாஸ் வின்னிங் மொமெண்டம் உருவாக்கிட்டு இந்த மொமெண்டம் வச்சு நம்ம புதுசா எதிர் டீம் அழிக்கணும்னு பங்களாதேஷ் நாட்டில் நினைக்கிற மாதிரி நினைக்காம நிறைய புது அட்டம்ஸ் ஆன் த மேட்ச்ல பண்றாங்க. இது வந்து உண்மையிலேயே வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஹீட் மொமெண்ட்ல இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு கூல் மொமெண்ட்ல அவனை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு பார்க்கணும். சோ அந்த ஒரு மொமெண்டம் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம போனதுக்கு ரீசனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் மொமெண்ட்ல மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. வாஷிங் சுந்தர் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள். வேற அப்படி இல்லாம கூல் மொமெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ரமன்தீப் சிங் ஹஸ் கம். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். யாரை விடுறது யாரை எடுக்கிறது. 15 பிளேயருமே டீம்ல பிளேயர்ப்பா 15 பிளேயர் அலோவ் பண்ணுவீங்களா இம்பாக்ட் பிளேயர் கொண்டு விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு டீம் வளர்றது ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பியும் சொல்றேன் T20ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம மத்தலையும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்தியன் ட்ராக்ஸை கொஞ்சம் மாத்தணும். அப்பவும் இந்த T20 டீம் சாதிச்சுச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். T20 பத்தி பேசும்போது நிறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க T20ல இருந்து. இதே டீம் போறது நல்லதா? இப்ப KL ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் T20ல இருந்து அவர் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நாளாவே. இப்ப அடுத்த வருஷமே 2026 வேர்ல்டு கப் வரும்போது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கும்போது KL ராகுல ட்ரை பண்றது பெஸ்டா இல்ல இந்த டீமே வச்சு போறது? ஏன்னா சஞ்சு சாம்சன் தொடர்ந்து 2 செஞ்சுரி 2 டக் அண்ட் அடுத்த ஒரு மேட்ச் செஞ்சுரி. அபிஷேக் சர்மா 7 மேட்சா அவர் வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த 20ஸ்ல அவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த 20ஸ தாண்டிட்டா உனக்கு கண்டம் இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆடிக்கிட்டு இருக்கும்போது திலக் வர்மா இப்ப வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல சூப்பரா 2 செஞ்சுரி காமன் கம்போஸா ஆடினாருன்னு சொல்லலாம். எங்கேயுமே விட்டு கொடுக்காம எந்த பாலை எப்படி நல்ல ஷாட் செலக்ஷன். நல்ல ஷாட் செலக்ஷன் அவர்கிட்ட. இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சன் சொதப்பினாலுமே சஞ்சு சாம்சன் என்னைக்குமே நான் திருப்பி குறை சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பிச்சுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பால வந்து தட்டி அந்த சைட்ல நின்னு நீங்க உங்களோட லாங் இன்னிங்ஸா ஆடணும். செட் ஆற வரைக்கும் காத்திருக்கணும். எல்லா மேட்சும் அடிச்சுனே இருக்க முடியாது அப்படிங்கறதான் சொல்வேனே தவிர அவரோட ஷார்ட் செலக்ஷன் என்னைக்குமே நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட் பேட் ஆடக்கூடியவர். அதே தான் அபிஷேக் சர்மாவும் பண்றாரு. சோ இட் இஸ் நைஸ் டு வாட்ச். பட் டு ஆன்சர் யுவர் क्वेश्चन எனக்கு தெரிஞ்சு KL ராகுலே சொல்லியிருக்காரு எனக்கு T20 வேர்ல்ட் கப் டீம்ல திருப்பி வரணும்னு ஆசை. அதுக்கான பாசிபிலிட்டி ஐ சி வெரி லெஸ். ஆனா அவருடைய தேவை எங்க இருக்கு தெரியுமா? 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்லயும் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் தான் இருக்கு. கேப்பபிள் பிளேயர். ஆனா மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்களை வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்ப நான் நம்ம இன்டர்வியூல சொன்னேன் பவுன்ஸ் பேக் பண்றதுல ருத்ராஜ் கெய்க்வாடும் சுதர்சனும் சூப்பர்னு சொன்னேன். அந்த பவுன்ஸ் பேக்க KL ராகுல் பண்ணணும். ரொம்ப டாப் பீக்ல இருந்தா 2019 அதுல இருந்து டக்குன்னு சரிச்சுட்டு வந்ததுனால
நிறைய தோல்விகள். அவர் அப்பயும் ஒரு பிரேக் கொடுத்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட விட்டு வர விடாம அவர் இன்ஜுரி ஆகிற வரைக்கும் டீம்ல சப்போர்ட் பண்றேன்னு வச்சு அவர் அப்படியே மென்டலா டவுன் பண்ணிட்டாங்க. ஆனா அவரு he has to start looking for himself. பிரஷரை விட்டுட்டு வெளியே வந்து இந்தியாவுக்கு இப்ப தேவையான மொமெண்டம்ல அவர் நல்ல டெஸ்ட் மேட்ச் ஆடினார்னா 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்டா ஒரு கேப்டனா கூட பார்க்க முடியும் நம்ம ஃபியூச்சர்ல. சோ அப்படி ஒரு எபிலிட்டி இருக்கு. பட் he has to focus on 50 overs and test. இனிமே T20 சின்ன பசங்க கிட்ட விட்டுருங்க, அவங்க நல்லா ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாரியே தெரியுறாருல்ல ப்ரோ. என்ன ஆச்சு உண்மையிலேயே? ஏன்னா அ அந்த டீமுக்கு அப்புறம் ஐபிஎல் ஜெயிச்சு குடுத்தாரு. ஐபிஎல் ஜெயிச்சு குடுத்தும் அவருக்கு வந்து ரஞ்சி ஆடுறாரு. சோ பட் ஃபேட் அவுட்டாவே தெரியுறாரு. ரீசென்ட்டா கேகேஆரும் அவர ரிலீவ் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு? ஏன்னா ஒரு இப்ப திருப்பி அவர் ஐபிஎல்ல தான் வந்து ப்ரூவ் பண்ணணுமா? இல்ல அவருக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் கிடைக்குமா இல்ல. அவருக்கு இந்தியா டீம்? கேகேஆர் அவங்க ரிலீவ் பண்ணதுக்கு காரணம் அவருடைய சாய்ஸ். சரிங்களா? அவர் எஸ். வந்து பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன் மூலமா சம்பாதிக்கிறத விட அதிகமா வெளிய சம்பாதிக்க முடியும்ங்கிறதுக்காக நீங்க என்ன எடுக்கிறதுன்னா அதிக காசு குடுத்து எடுப்பான்ற மாரி வராரு. சோ அவர் வந்து அந்த இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதிக காசுக்காக அவர கேப்டன் ஆக்கி ஜெயிக்க வச்ச டீமையே அவர் விட்டு வராரு. இதுல எல்லாமே ஓகே. அடங்கிருக்கு. சோ அவர் கொஞ்சம் இண்டிவிஜுவலிஸ்டிக்கா நெறைய கிளாஷஸ் அவர் மைண்ட்குள்ள வந்துருச்சு. டீம்லயே அரவுண்டா அவர் மேல நெறைய ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்துருச்சு. மோர் ஓவர் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பர்சனல் அண்ட் மணி இன்ட்ரெஸ்ட்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரோ எனக்கு தோணுது. சோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு காலத்துல நல்ல பொட்டன்ஷியலா நெக்ஸ்ட் கேப்டனா நெக்ஸ்ட் விராட் கோலியா பார்க்கப்பட்டவர். நடுவுல நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. ஐ ஆக்சுவலி சீ அ லெஸ் பிளேயர் இன் ஹிம். நீங்க வந்து ஸ்பின்னருக்கு எதிரான நல்ல பிளேயர் தூபே கொண்டு போய் என்னாச்சு T20 வேர்ல்ட் கப்லன்னு பார்த்தோம். குரூஷியலா ஒரு 30 ஓகே. ரன்ல அடிச்சு குடுத்தாருனா கூட பெரிய நாக்கு எதுவுமே ஆடல. ரிங்கு சிங் சப்போர்ட் பண்ற அளவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. ரிங்கு சிங்க்கு ஒரு காலம் வரும். இப்ப எப்படி ப்ரூவ் பண்ணாரு பாருங்க. 2, 3 சொதப்பல்கள் இருக்குதான். பட் அவர் ஒரு நல்ல குவாலிட்டி பிளேயர். பட் அந்த குவாலிட்டியை நான் தூபே குடுக்க விரும்பல. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு காலத்துல குவாலிட்டி பிளேயர். இப்ப ஸ்பின்னுக்கு சிம்பிள் பால்ஸ்க்குலாம் அவுட் ஆறாரு. சோ ஹி ஷுட் ரீவிசிட். அவருக்கு கொஞ்சம் ஆட்டிட்யூட் ப்ராப்ளம். நான் சொல்ற ஆட்டிட்யூட் ப்ராப்ளம் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் இந்தியாக்காக விளையாடணும்னு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. அது இருந்தா அவர் அவருடைய பொட்டன்ஷியலை கொண்டு வந்து வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும். பட் ஐ சி வெரி லெஸ் சான்ஸ். லாட் ஆஃப் காம்படிஷன் இன் பிளேஸ். சோ ஓகே. கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க ஒரு வார்த்தை அந்த சொன்னது வந்து எப்படி எனக்கு பர்சனலா எப்படி தோணுதுன்னா, ஒரு வருஷம் விளையாடுற ஸ்டார்க்குக்கு வந்து நீங்க 23 கோடி அமௌண்ட் குடுக்குறீங்க. ஒரு வருஷம் விளையாடுற பேட் கமின்ஸ்க்கு நீங்க 21 குடுத்து ஏலத்துல எடுக்கும்போது, நீங்க இந்தியன் பிரீமியர் லீக்ன்னு ஒண்ணு நடத்துறீங்க. ஒருத்தர் கப் ஜெயிச்சு குடுத்திருக்காரு. ஒருத்தர் உங்களுக்காக, உங்க டீமுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு விளையாடுறாரு. ஏன் உங்களுக்கு நீங்க கிளாசனுக்கு 23 கோடி குடுத்து ரீட்டெயின் பண்றீங்க? நீங்க நிக்கோலஸ் புரான 21 கோடி குடுத்து ரீட்டெயின் பண்றீங்க. ஏன் உங்களுக்கு ரிஷப் பண்ட்ட ஒரு 23 கொடுத்து ரீட்டெயின் பண்ண முடியல? கேஎல் ராகுல ஏன் குடுக்க முடியல? ஏன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 23 கோடி குடுத்து ரீட்டெயின் பண்ண முடியல? ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இங்க. இல்ல ஆனா நான் திருப்பி அதான் சொன்னேன். நீங்க சூப்பரான கொஸ்டின் கேட்டீங்க. கேஎல் ராகுலையும் ரிஷப் பந்தையும் ரீட்டைன் பண்ண முடியாது பெரிய தப்பு தான். அஃப்கோர்ஸ் ஓகே. ரிஷப் பந்துக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கதா சொல்லிருக்காங்க. அவர் வந்து ரிக்கி பாண்டிங் இந்த டீமுக்கு கொண்டு வரணும், பஞ்சாப் கொண்டு வரணும், செம்ம ஓகே. பிளான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர வந்து கேஎல் ராகுல ரீட்டைன் பண்ணாம போனது வந்து அந்த டீமோட ஒரு வொர்ஸ்ட் கால். ஓகேங்களா? எஸ். லக்னோ டீமோட மேனேஜர் வந்து ஹி ஹஸ் பீன் எ வெரி பேட் மேனேஜர். ஓகேங்களா? இல்லன்னா அவருக்கு இருந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்லயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க எப்பவுமே பணம், 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 பணம்னு போய் இந்த மாதிரி பெரிய பிசினஸ்ல எல்லாம் வெறும் பணத்தை மட்டும் பார்க்க கூடாது. நீங்க ஒரு லாங் டேர்ம் செட்டில் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பிசினஸ் பீப்பிள் யோசிக்கணும். இது வந்து ஒரு சின்ன பிசினஸ் கிடையாது. இன்னைக்கு போட்டா எனக்கு இன்னைக்கே வந்து ஒரு டபுளா வரணும் அப்படின்னு சின்ன பிசினஸ் பண்றவங்க நினைப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் முதலீடு, இன்றைய நாள் லாபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஓகே. கிடையாது இல்ல ஐபிஎல். நீங்க இவ்வளவு பெரிய பிரான்சைஸ்ல ஒரு டீம் வச்சு நீங்க விளையாடுறீங்க. ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் மேயர்ஸ் மாதிரி ஆளெல்லாம் உள்ள கொண்டு வந்து விளையாட வைக்கிறீங்கங்கிறப்போ யூ ஷுட் ஆக்சுவலி கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் யுவர் பிளேயர் டு லூஸ் அண்ட் கம் பேக். நான் லூஸ் ஆனா உடனே அசிங்கப்படுத்துவேன் எல்லாரும் முன்னாடி டீம் விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சென்னையும் மும்பையும் நினைச்சிருந்தா 5 கப்பு ஜெயிச்சிருக்க முடியுமா? எஸ். அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் வரேன். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அவங்க அமௌண்ட் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. பட் அகைன் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு கேப்டன் பதவி கொடுக்கப்படுதுன்றப்ப பிரதர், நீங்க பெரிய பணத்தை விட நீங்க கொஞ்சம் லாயல்டி அண்ட் உங்க நேமுக்கும் பார்க்கணும். உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி, உங்களுடைய பொறுப்பு தன்மையும் நீங்க பார்க்கணும். ஓகே. தோனி எனக்கு பணம் முக்கியம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது பிரான்சைஸ் கிரிக்கெட். இதுல நீங்க வியாபாரம் தான் பண்ணணும். இதை நீங்க என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. அதாவது தப்பான ஃப்ராடு விஷயங்கள் கிடையாது. பட் என்ன வேணா இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்துங்க, அது கொண்டு வந்துங்க, எல்லாம் பண்ணா தப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஹேவிங் செட் தட், அதுக்காக நீங்க பிட்ச் எல்லாத்தையும் நாசமாக்கும் போது இந்தியன் கிரிக்கெட்டே அழியுதுன்னு இப்பதான் சொன்னேன். அதே மாதிரி சோ தேர் ஷுட் பி எ காம்ப்ரமைஸ் ஹியர் அண்ட் தேர். நீ வந்து கிரிக்கெட் அழிக்காம ஏதாவது இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்து ஏதாவது பண்ணிக்க. ஏன்னா அது வர்த்தகம் தான். சோ இது வர்த்தகம். இங்க சம்பாதிக்க தான் வந்திருக்கேன்னா கூட கொஞ்சம் லாங் டேர்ம் லாயல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. தோனி இஸ் த ரைட் எக்ஸாம்பிள். அதான் நான் சொல்ல வந்தேன். தோனி எதுக்கு இத்தனை வருஷமா ஒரே டீம்ல விளையாடுறாரு? அவர் எனக்கு பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா எப்போ மும்பை இந்தியன்ஸ் அவர் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஈகோவா சொல்லுங்க?
இல்ல வேற ஏதாவது டீம் எடுத்திருப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லாம் காத்திருக்காங்க. ஐயோ எனக்கு சூப்பரான ஒரு கேப்டன் வேணும், சூப்பரான ஒரு கேப்டன் வேணும். ஏன் போல அவர் எங்கேயுமே? ஏன் சிஎஸ்கேக்கே இருந்தாரு? லாயல்டி மேட்டர்ஸ். இப்ப அவருக்கு கிடைக்காத பணமா? போதும்டா என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பரவாயில்ல நீங்க ஆடுங்க, பரவாயில்ல நீங்க ஆடுங்கன்றாங்க. சோ அந்த ஒரு 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 இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணாதான் உங்க கரியருக்குமே நல்லது. சோ எப்பவுமே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்மே ஐடில கூட அதான் பண்றாங்க. கொஞ்சம் பேக்கேஜ் ஜாஸ்தியா கிடைச்சிச்சுன்னா ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி இருக்கிற டீமை டபால்னு விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க சொதப்பலா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட ஸ்கில் செட் இருக்கிறதுனால இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வேற கம்பெனிக்கு உடனே போறாங்க. இப்படியே நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இப்ப ஏஐ எல்லாம் நான் இதை இங்க பேச நினைக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏஐ எல்லாம் வந்துருச்சு ஓகேங்களா? அப்போ நிறைய ஆப்ஷன் ஒரு 10 எம்ப்ளாயி ஒரு பொசிஷனுக்கு, நான் சொல்றது இப்பவே அப்படிதான் பண்றாங்க. பட் ஒரு 10 ஸ்கில்ட் எம்ப்ளாயே ஒரே பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஏஐ வந்ததுக்கு அப்புறம். அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நீ கம்பெனில எவ்வளவு ரீடைன் பண்ற, நீ கம்பெனிக்கு எவ்வளவு லாயலா இருக்கு எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அடி வாங்கிடுவாங்க. இதே நான் கிரிக்கெட்டுக்கு கொண்டு வரேன். இப்ப இவரை ஏலம் எடுக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ஒரு 2, 3 மேட்ச் அவர் கேவலமா ஆடிட்டாருன்னா, அந்த டீம் அவங்கள ரீடைன் பண்ணுவாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. வேறஸ் இந்த டீம்ல அவர் கேப்டன் பொசிஷன்லயே இருந்தார். சோ அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க பணம் பார்க்க வேண்டியது தான். அதுக்கு தான் இந்த பிரான்சைஸ் கேம். பட் இருந்தாலும் லாயல்டி தான் நீண்ட புகழ கொடுக்கும். இவ்வளவு ஒரு லாஸ்ட் டோர்னமெண்ட்ல இப்படி ஒரு கஷ்டங்கள தாண்டி கூட ரோஹித் சர்மா இன்னும் அந்த டீம்ல ஸ்டிக் ஆயிருக்காங்க, ரீடைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அதையும் தாண்டி அவங்க வேர்ல்ட் கப் விளையாடும்போது 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா ரோஹித் சர்மாவும் பாண்டியா விளையாடுனாங்க. ஏன்? அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப வருஷமா இருந்தத ஒரே நாள்ல நம்ம பேசுற பேச்சுக்கு அவங்க பிரேக் பண்ணல. தட் இஸ் வாட் ஸ்ரேயஸ் ஐயர் வுட் ஹவ் டன் ஃபார் கொல்கத்தா. அவர் அந்த முடிவு எடுத்தது பெரிய தப்பு. குருவாஞ்சேரியில பிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்டேட்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.